ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோ மொபைல் கேர். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் வந்திருக்கு. இதே கம்ப்ளைண்ட்டோட தான் வந்தது. சாம்சங் A23. இந்த மாடல் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தது அப்படின்னா, அதாவது இந்த மாடல் வந்து சர்வீஸ் சென்டருக்கே வந்து போயிட்டு வந்துருச்சு. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டிஸ்பிளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சொன்னது வந்து மதர் போர்டே மதர் போர்டே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால, ஏன்னா கஸ்டமர் வந்து உள்ள இருக்கிற டேட்டாலாம் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இன்னொரு கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தாரு. பண்ண பிறகு அவரால் முடியாததுனால நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. வாங்க இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பார்த்து நாம் இன்னைக்கு இதை ரெடி பண்ணலாம். இந்த டிஸ்பிளே கனெக்டரில் வந்து வாட்டர் லாக் வந்து ஆனதுனால அந்த 2 கனெக்டரும் வந்து என்னது டேமேஜ் ஆகிருக்கு. இது வாங்க நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கனெக்டரை மாற்றி நாம் மொபைல் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த லைன் அப்படியே பர்ன் ஆகி போச்சு. அப்புறம் அதை வந்து நம்ம வந்து ஓகே வந்து புது கனெக்டர் வச்சுருக்குறோம். வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது டிஸ்பிளே கனெக்டர் இருக்கிற இடத்துல வந்து ELVD லைன் வந்து ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகிருந்ததுனால நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து எடுக்கலை. வாங்க நம்ம வந்து இப்போது டிஸ்பிளேவோட கனெக்டரும் நம்ம மாற்றிருக்கோம். ப்ளஸ்ஸு அதுக்கு உண்டான நம்ம ஜம்பரையும் வந்து மதர் போர்டில் ஜம்பர் ஒன்று அடிச்சிருக்கோம். வாங்க இப்போ பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், ஆன் ஆகுதான்னு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. சர்வீஸ் சென்டரே வந்து அவங்க கஸ்டமர் வந்து போனதுக்கு எதுக்காகணும்னா டிஸ்பிளே வேலை செய்யலை அப்படிங்கிறதுனால கஸ்டமர் போயிருக்காங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்காமே ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் மதர் போர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எந்த ஐசியுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. நம்ம கனெக்டர் மட்டும் நம்ம மாற்றி அந்த அதுக்கு உண்டான சர்க்கியூட் வந்து கரெக்டாக போகுதா இல்லையான்னு பார்த்து நம்ம ஒரு ஜம்பர் மூலிமா நம்ம வந்து அதை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபோனை இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே நம்மளுடைய ஜோ மொபைல் கேரில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆன் ஆயிடுச்சு. பிரச்சனையாக இருந்தாலுமே நம்மளுடைய ஜோ மொபைல் கேரில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் சென்டராலே முடியல அப்படிங்கும்போதும் சரி, இல்லை டேட்டா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லா ஒர்க்குமே சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர்லேருந்து ஐசி ரீபாலிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க நம்மளுடைய ஜோ மொபைல் கேரு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 8220886009. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலுமே நாங்கள் கரெக்டாக உங்களுடைய மொபைல் என்ன ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான ப்ரைஸ் நான் உங்களுக்கு DM பண்ணுறோம். தேங்க்யூ.